ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு நான் பேக்கிங் சோடா எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு மட்டுமே இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை நம்ம பர்த்டே கேக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் க்ரீம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பர்த்டே கேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நேம்ஸ் அந்த கேக் சொல்லுவாங்க. அதாவது பேக்கரியில் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ளைன் கேக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை பட்டர் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஹாட் மில்க் கேக் அப்படிங்கிற மாதிரி நேம்ஸ்லேயும் சொல்லுவாங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் நேரம் எடுத்துக்கும். அதை விட ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். நான் பீஸ் கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேக் ரெசிபிக்கெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு 2 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மலாக மைதா மாவு எடுக்கிறத விட நாகா பிராண்டு மைதா மாவு எடுத்தினா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கேக். அதை 2 கப் நம்ம எடுக்கும்போது எப்பயுமே கேக்கில் நம்ம எடுக்கிறோம், நம்ம மெஷர்மெண்ட் எதை எடுத்தாலும் இது போல் நம்ம லெவல் பண்ணிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பூன்லையோ நைஃப்லையோ இல்லை ஒரு ஸ்டிக் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி நம்ம லெவல் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 2 கப் எடுக்கிறது அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு நம்ம பீஸ் நிறைய தான் கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மோல்டு இருக்கணும். அப்படின்னா கூட நம்ம சின்ன டிஃபன் பாக்ஸில் நம்ம ரவுண்ட் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ இருக்கக்கூடிய நம்ம டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம இதை மோல்டில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் லெவல் பண்ணி எடுத்துகிட்டேன். 2 கப் லெவல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கேக் செய்கிறதுக்கு எந்த பொருள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே நீங்கள் லெவல் பண்ணிட்டு தான் எடுக்கணும். பாருங்கள், நான் இப்போ 2 கப் எடுத்ததுமே லெவல் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் பேக்ஸ் இந்த பிராண்டில் தான் எப்பயுமே கேக் ரெடி பண்ணுவேன். நான் லெவல் பண்ணிட்டு தான் எடுத்துருக்கிறேன். நான் 2 ஸ்பூன் அளவு நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா இது போல் சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டைம் சளிச்சு எடுக்கிறதே ஓகே தான். சப்போஸ் ஒரு டைம் சளிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட ஒரு டைமுக்கு இன்னும் 2 டைம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜலிச்சு எடுத்து கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு டைம் ஜலிச்சு எடுத்ததே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் அளவு நம்ம பால் சேர்த்துக்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம 2 கப் நான் மைதா எடுத்துருக்கனால 2/2 கப் நான் பால் விட்டுக்கிறேன். பால் விட்டதுக்கப்புறம் 100 கிராம் அளவு பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். பால் இன்னும் காய்ச்சாத பாலாக தான் இருக்குது. இனிமேல் தான் பால் நம்ம காய்ச்சவே போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலில் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை அப்படியே முழுசாக ஃபுல்லாக அப்படியே உள்ளே போடுறதுக்கு பதிலாக சின்ன சின்ன பீசஸாக இது போல் நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பால் காய்ச்சும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பால் ஓரளவுக்கு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சிக்குங்க. பால் அடுப்பில் இங்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம 4 முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 2 முட்டைங்கிறது சரியான அளவு. இன்றைக்கி நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 4 முட்டையை நல்லா உடச்சி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பாலை காய்ச்சிக்குங்க. சப்போஸ் அடுப்பு கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக பால் திரிஞ்சு போயிடும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா உருகி அப்படியே மேலால் அப்படியே ஒரு ஆடை போகிற நல்லா அந்த எல்லோ ஷேடில் அப்படியே மேலால் மிதந்து நல்லா நிற்கும். 4 முட்டையை உடச்சி மிக்சிங் பவுலில் விட்டாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதாவுக்கு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸுங்கிறது கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் 2 கப் எடுத்துனாலும் 2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நான் உப்பு விட்டுக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உப்பு கொஞ்சம் டக்குன்னு அதிகமாக போடுற மாதிரி பண்ணாதுங்க. நான் 2 கப் மைதாவுக்கு தான் இந்தளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் மைதா போடுற மாதிரி தான் இன்னும் கூட இதில் இன்னும் பாதியாக கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா அதாவது நீங்கள் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணுமோ இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ளஃபியாக அந்த எக்கும் எசன்ஸ் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பால் காஞ்சிருச்சுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம பிளேட் வைக்க மூடி வைக்கல அப்படின்னா அந்த வெண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடை படர்ந்த மாதிரி போகும். அதனால் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டு நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ இந்த நமக்கு எக்கு நல்லா நுரபங்கு அடித்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கரையை ஆல்ரெடி நான் பவுடர் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கேக் ரெசிப்பியில் நம்ம அடிக்கடி பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை எப்பயுமே நம்ம பவுடர் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கேக் பண்ணுறப்பில் டக்குன்னு எடுத்தோமா அளந்து போட்ட மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமுமே சர்க்கரையை நம்ம பவுடர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக மாதிரி இருக்கும். 2 கப் மைதா எடுத்துருக்கிறதுக்கு 2 கப் அளவு சர்க்கரை வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துகிட்டு 3 பேட்சாக அதில் நான் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 கப் சர்க்கரையை 3 பேட்சாக பிரிச்சுட்டு இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
3 பேட்சா இல்லைனா கூட 2 பேட்சாவது போடணும். ஒரே பேட்சை நம்ம ஒரு கப் வந்து ஒரே டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் கேக் பார்த்தா சாஃப்ட் இருக்காது. நம்ம 3 பேட்சா போடலாம். அப்படி இல்லைனா நம்ம 2 பேட்சா நம்ம வந்து சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேட்சா நான் வந்து போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் சர்க்கரையை தான் நம்ம போட்டுட்ருக்கேன். இது மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேல தான் நான் 2வது கப் இதே மாதிரி நம்ம மறுபடியும் இதே போல் 3 பேட்சா எடுத்து போட்டு மறுபடியும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2வது ஸ்பீடில் வச்சு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு ஸ்பீடையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும். நம்ம டேரெக்டாக எடுத்தனே நல்லா ப்ளஃபியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செகண்ட் ஸ்பீட்லேயும் 3rd ஸ்பீட்லேயும் வச்சிட்டோம் அப்படின்னா கேக் பார்த்தா அவ்வளோ நல்லா ப்ளஃபியாக எந்திரிச்சு வரவே வராது. ஃபஸ்ட்டு 1 கப் சர்க்கரை தான் நான் சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தான் நான் 2வது கப் எடுக்கிறேன். எல்லா கப்பையுமே வந்து நான் வந்து லெவல் பண்ணிட்டு தான் எடுக்கிறேன். இது போல் லெவல் பண்ணிட்டு எடுக்கும்போது தான் எல்லா அளவுகளுமே நமக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கூட இது போல் நம்ம ரெடி பண்ணி அதை வந்து லெவல் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பிளெண்டர் வந்து ஆனில் தான் இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு தான் இப்போ 2வது கப் நான் சர்க்கரையை வந்து நல்லா சேர்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம ஸ்பீடு வந்து 1, 2, 3 போகிறோமோ அதே போல் நம்ம வந்து முடிக்கிற ஸ்டேஜ்லேயும் திருப்பி நம்ம பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1 அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வெளியே வந்து நம்ம பிளெண்டர் வரும். டேரெக்டாக நம்ம கடகடன் ஒவ்வொரு ஸ்பீடுக்கு நம்ம ரிட்டன் வரவே கூடாது. அப்படி வரும்போது தான் நமக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா கூட நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதே மாதிரி சாஃப்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிளெண்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கோல்டு வின்னர் இது போல் நம்ம எந்த பிராண்டு ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் வாசனை இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயிலாக நம்ம சேர்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வேறு என்ன சேர்க்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதில் வாசனை இருக்கும். 1 கப் வந்து மைதாவுக்கு 3 ஸ்பூன் அளவு வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி 2 கப் எடுத்துருக்கனால வந்து 6 ஸ்பூன் அளவு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து பிளெண்டரில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 50 செகண்ட் அதாவது வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே மட்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்தக்கப்புறம் அதிக நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பால் நல்லா சூடாக இருக்குது. அதை வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுனா நல்லா சூடாக இருக்குது. பாலோட வெண்ணெய் எந்தளவுக்கு மிக்ஸ் ஆகி மேலே வெண்ணெய் அப்படியே லைட்டாக மிதந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவ்வளோதான் பால் ரெடியாக இருக்குது. நம்மகிட்ட பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் கேக் மோடில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஓவன் ப்ரீஹீட் ஆகிற அந்த டைம் மட்டும் தான் நம்ம கேக் ரெடி பண்ணுற டைம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கு பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மைதா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ப்ரீஹீட் ஆகிற இந்த டைம் மட்டும்தான். அதாவது வந்து நமக்கு இது ரெடி பண்ண உடனே நம்ம அப்படியே எடுத்துக்கணும் போய் நம்ம ஓவனில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து ஓவனை ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கிட்ட நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் மைதா பேக்கிங் பவுடர் 2 சேர்ந்து நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிறோம். அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பேட்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதை பார்த்துங்க ஒரு ஃபோல்டு இப்படி திருப்பி இப்படி கட் பண்ணுற மாதிரி இதுதான் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து இதில் நம்ம ரெடி பண்ணும்போது தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது பேட்ச் சேர்த்துக்கிறேன். 2வது பேட்ச் சேர்த்துக்கப்புறம் நல்லா இதே மாதிரி அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம கேக் வந்து நம்ம ஒரே டேரெக்ஷனில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறது எப்பயுமே ஒரே டேரெக்ஷனில் மட்டும்தான் ரெடி பண்ணணும். நீங்கள் சுற்றி சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம மாற்றி மாற்றி நம்ம டேரெக்ஷன் திருப்பணும் அப்படின்னா கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்காது. நம்ம 3 பேட்ச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 3 பேட்ச்சை நம்ம வந்து பிரித்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் சேர்த்து நல்லா கை விடாமல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமேல பால் நல்லா இன்னும் சூடாக தாங்க இருக்குது. சப்போஸ் சூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அடுப்பில் வச்சு லைட்டாக கொஞ்சம் வார்ம் ஆகிற மாதிரி அதாவது வந்து வார்ம் ஹீட்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஹீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூட ஸ்பூனில் ஒட்டி மடி கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா பால் கொஞ்சம் அடியிலையும் நம்ம உருகி வந்திருக்க வெண்ணெய் வந்து மேலால் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸ்பூனில் ஒட்டையும் இது போல் கலந்து விட்டுட்டு பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம கலந்து விடணும். நம்ம ஒரே டைமில் எதையுமே நம்ம கேக் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரே டைமில் எல்லா பொருட்களையும் சேர்க்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பால் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 2வது பேட்சில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து மறுபடியும் அதே மாதிரியே நம்ம இந்த மாதிரி டேரெக்ஷனில் மட்டுமே நான் ஒவ்வொரு டைமும் பால் சேர்த்தக்கப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிறேன். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு பால் ஓரளவுக்கு வார்ம் ஹீட்டில் தான் இருக்கணும். சப்போஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, சுத்தமாக ஹீட் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வார்ம் ஹீட்டில் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கேக்கோட வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கேக் பார்த்தா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எந்தளவுக்கு அந்த பேட்டர் பார்த்தா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் கலந்து விட்டுருக்கேன். அதுவும் அவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக தான் கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான் நம்ம கேக் டின் எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கேக் டின்னில் கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம்.
டின்ல விழுகும்போது பாருங்கள் ரிப்பன் மாதிரி அந்த ரிப்பன் டைப் மாதிரி கண்டினியூவாக விழுகுது பார்த்தீங்களா, ரிப்பன் மாதிரி கண்டினியூவாக. இதுதான் வந்து கரெக்டான பதமாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப் வேண்டாம், நம்ம பர்த்டே கேக் ரெடி பண்ணணும், ஸோ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இருக்க நம்ம டின்னில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை எடுத்துகிட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இது போல் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன் ப்ரீ ஹீட் ஆகிருச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் கேக் மோடில் வச்சு 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம வச்சுருக்க டின்னில் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் இது தான் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக எந்திரிச்சு வரும். இதே பேட்டரை நம்ம ஓவனுக்கு பதிலாக நம்ம குக்கர்லையோ இல்லை இட்லி பாத்திரத்துலையோ வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓவன் ஓடிஜி இது மாதிரி இதில் பண்ணுறோம் அப்படின்னா 40 நிமிஷம் போதும். சப்போஸ் நம்ம குக்கர் இட்லி பாத்திரம் இந்த மாதிரி டைப்பில் பண்ணுறோம் அப்படின்னா 45 நிமிஷத்துலேருந்து ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் இருந்தோம்னா நல்லா பேக் ஆகி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பேக் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் விட்டு கூட எடுத்துக்கங்க. பாருங்கள், டின்னில் ஹாஃப் இது விட்டோம், ஆனால் பட் பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ளஃபியாக எந்தளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். கேக் நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறமேல தான் நம்ம டின்லேருந்து டீமோல்ட் பண்ணணும். கேக் நல்லா ஆறாமல் நம்ம டீமோல்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம பீஸ் கட் பண்ணும்போது பீஸ் பார்த்தா ஈவனாக நமக்கு ஷேப் கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் உதிரியாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இன்னொரு பிளேட்லேருந்து இந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம டின்னை வந்து ஜஸ்ட் இது போல் நம்ம ஒரு 2 தட்டு தட்டும் போது நமக்கு ஈஸியாக அந்த நம்ம டின் வந்து நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். பட்டர் ஷீட்டை இது போல் பொறுமையாக எடுத்து விட்டுக்கலாம். கேக் அடியிலையும் பாருங்கள் கொஞ்சம் கூட அதிகமாக கலர் பார்த்திங்கன்னா அதிகமாக கலர் மாறவே இல்லை. சப்போஸ் நீங்கள் அதை வந்து குக்கர்லேயோ இல்லை வந்து நீங்கள் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம பேக் பண்ணி நீங்கள் வேக வச்சு எடுத்தோம்னா கூட அதே மாதிரி தான் கலர் வந்து அதிகமாக மாறவே மாறாது. ஏன்னா இதில் வந்து நம்ம பால் விட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து நல்லா சூடான பால் விட்டு நம்ம அந்த கேக் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதிகமாக அதை வந்து கொஞ்சம் அந்த கலர் டார்க் ஷேடில் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி ஷேடில் மட்டும்தான் நமக்கு வந்து கேக் கிடைக்கும். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். அதிகமாக கேக்கோடைய கலருமே அதிகமாக நம்ம சேஞ்ச் ஆகவே இல்லை. ஏன்னா நம்ம பால் விட்டு பண்ணியிருக்கோம், கலர் அதிகமாக சேஞ்ச் ஆகவே இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது போல் ஓரங்களை நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பால் விட்டு பண்ணியிருக்கனால நல்லா அந்த கேக் பார்த்தா நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். நம்ம பர்த்டே கேக்கை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு இது போல் நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நம்ம பர்த்டே கேக் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம 2 கப் நீங்கள் மைதாவில் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைஸ், அதை வந்து நம்ம பர்த்டே கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கேக்கோடைய சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம 2 கப் மைதா அங்கே விட்டோம்னா இந்த மாதிரி சைஸில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஓரங்களில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து ஓரங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஓரமே இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பேக்கரியில் நம்ம இது மாதிரி ப்ளைன் கேக் பட்டர் கேக் வாங்குகிறோம் அப்படின்னா மினிமம் 1/4 கிலோவாவது வாங்குவோம். 1/4 கிலோ பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரேட் இருக்கும். நமக்கு 60 ரூபாய் போட்டு நம்ம அந்த பீஸ் ப்ளைன் கேக் வாங்கினா கூட ரொம்ப சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாங்கனாலும் 6லேருந்து 8 பீஸ் வரைக்கும் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம 2 கப் மைதா போட்டு எவ்வளோ நமக்கு பெரிய கேக் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நான் பீஸ் கட் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி எடுக்கிறேன். அப்படின்னா தான் நமக்கு எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் நமக்கு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். அப்படிங்கிறக்காக ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கேக் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.